ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். நேற்று வந்து சாப்டர் 11th ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? அதாவது டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் நேற்று ஆரம்பித்தோம். அதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் என்னென்னு பார்த்தோம். அதாவது பேஸ்ட் ஆன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்க்ஸ், பேஸ்ட் ஆன் தி ஸ்டேட்டஸ் கிவன் பை த ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பேஸ்ட் ஆன் த ஓனர்ஷிப் பேட்டர்ன். இது தான் வந்து டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதில் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்க்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் பேங்க்னா ரிசர்வ் பேங்க், ஆர்பிஐ இல்லையா? இந்த ஆர்பிஐ பற்றி நம்ம 10th சாப்டர் ஃபுல்லாகவே ஆர்பிஐ பற்றி தான் பார்த்தோம். அதனால் அதை பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் பேங்க் பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அப்படின்னா வளர்ச்சி வங்கிகள் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அதாவது டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்னால் வளர்ச்சி வங்கிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அதாவது ஹியூஜ் ஃபைனான்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் அண்டு மாடர்னைசேஷன் ஆஃப் பிக் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அதர்ஸ் are granted by a separate type of banks are called development banks. அதாவது வந்து தொழில்கள் இருக்கு இல்லையா, அந்த தொழில்களுக்கான ஃபைனான்ஸை பெரிய அளவில் வழங்கக்கூடிய ஒரு அதாவது வழங்குவதும், மேலும் வந்து அதனுடைய தொழில்களை எக்ஸ்பான்ஷன் அதாவது விரிவாக்கம் பண்ணுவதற்கும் மேலும் நவீனமயமாக்குவதற்கும் ஓகே அந்த செயல்களுக்கெல்லாம் நிதி அளிக்கக்கூடிய சேவையை செய்து வருகின்ற அந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அதுதான் வந்து அதை டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா செப்பரேட் பேங்க்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, செப்பரேட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் அப்படின்னு கூட அழைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேயா, தே ஆர் கால்டு industrial banks. The objectives of development banks is not profit. Their aim is to develop the country and create the employment opportunity. Finance is provided by them for medium and long term ranging from 5 to 20 years. Development banks do not accept deposit from the public. Okay, அதாவது வந்து இந்த இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த செப்பரேட் டைப் ஆஃப் பேங்க்ஸாகவும் அந்த மக்களுக்காக அந்த தொழில்களை விரிவாக்கம் பண்ணுவதற்கும் நவீனமயமாக்குவதற்காக ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸை அளிக்கக்கூடிய ஒரு பேங்க் தான் வந்து டெவலப்மெண்ட் பேங்க். மேலும் அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பேங்க் அப்படின்னு கூட அழைக்கப்படுகிறது. அதாவது வந்து அதை வந்து செப்பரேட் பேங்க்ஸ் அல்லது டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் பேங்க்ஸ் இது மாதிரிலாம் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் பேங்க்கை அதாவது இந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸை பொறுத்தவரை ப்ராஃபிட் ஈட்டுவது அதனுடைய எய்ம் இல்லை. ப்ராஃபிட் ஈட்டுதல் வளர்ச்சி அதாவது டெவலப்மெண்ட் பேங்க்ஸோட நோக்கம் அல்ல. நல்லா தெரிஞ்சுங்க, இது வந்து ப்ராஃபிட் ஈட்டக்கூடிய நோக்கத்தோடு செயல்படக்கூடியது அல்ல டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியை வந்து முன்னேற்றுவது, மேலும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கறது, மேலும் அந்த மீடியம் அதாவது நடுத்தர மற்றும் அதாவது மீடியம் அண்ட் லாங் டேர்ம் ஓகே அந்த மாதிரி அதாவது மீடியம் அண்ட் லாங் டேர்ம்க்கான ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸை செய்கிறது. அதாவது 5 முதல் 20 ஆண்டுகள் வரை உள்ள அதற்கான அந்த லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கறது. இதுதான் இந்த டெவலப்மெண்ட் பேங்க். அதாவது இந்த டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா பொதுமக்களிடம் அதாவது பப்ளிக்கிட்ட இருந்து டெபாசிட்டே பெறுவது கிடையாது. ஓகேயா, அது மாதிரி அதாவது முழுக்க இந்த டெவலப்மெண்ட் பேங்கோட எய்ம் என்னென்னா இண்டஸ்ட்ரியல்லேருந்து வளர்ச்சி அடைய வைக்கணும், தொழில்துறைகளை வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படிங்கிற. அப்போ தான் ஒரு நாடு வந்து வளர்ச்சி அடையும் இல்லையா? அது மாதிரி ஒரு எய்மில் செயல்படக்கூடிய அதான் அந்த அப்ஜெக்டிவ்ஸாக நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக செயல்படக்கூடிய ஒரு பேங்க் தான் இந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, subscribe the shares and debentures of the industries. They provide technical and managerial consultancy services to industrialists. IDPI Bank established as the FX Development Bank in 1964 and was transferred into Public Sector Commercial Bank in 2004. Currently, it performs both development banks and commercial bank functions. Its name changed into IDPI Bank Limited in 2008. When a development bank is established for the development of agriculture industries, it is called Agricultural Development Bank. National Bank for Agricultural and Rural Development in such a bank. டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் வந்து பப்ளிக் இருக்காங்கல்ல, பொதுமக்களிடமிருந்து டெபாசிட்ஸ் பெறுவதில்லை இல்லையா? அதனால் அவைகள் வந்து என்ன செய்யணும், இண்டஸ்ட்ரியல்ஸுடைய தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா, அந்த தொழிற்சாலைகளுடைய ஷேர் செக்யூரிட்டிஸ்னால் பங்கு பத்திரங்கள் மற்றும் டிஃபென்ச்சர்ஸ்னால் கடன் பத்திரங்கள், இதில் தான் இந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் என்ன செய்கின்றன, முதலீடு செய்கின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் தொழில் வளர்ச்சிக்காக இருக்குல்லையா நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுக்கு டெக்னிக்கல் மற்றும் அதாவது தொழில்
சம்பந்தப்பட்ட அந்த டெக்னிக்கல் இதெல்லாம் மற்றும் அதனுடைய மேனேஜ்மெண்ட்டு அதை எப்படி நிர்வாகம் பண்ணுவது அப்படிங்கிற ஆலோசனைகளை எல்லாம் அந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் வந்து வழங்குகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்தியாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஐடிபிஐ பேங்க், ஓகேயா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவினுடைய தொழில் வளர்ச்சி வங்கி, அதான் ஐடிபிஐ. நம்ம படிச்சிருக்கோம் பேங்க் முன்னாடியே இந்த ஐடிபிஐ பற்றி படிச்சிருக்கோம். அப்போ இந்த ஐடிபிஐ வங்கியானது வந்து 1964 இந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வளர்ச்சி வங்கிகளுக்கெல்லாம் தலைமை வங்கியாக ஐடிபிஐ வங்கி செயல்பட்டது. அதனால தான் அதுக்கு பேர் என்னது, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஐடிபிஐக்கு வந்து அப்ரிவேஷன் தான். அதனால் வந்து இது தலைமை வங்கியாக நிறுவப்பட்டது. ஓகே, 2004 பார்த்திங்கன்னா பொதுத்துறை, அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, வணிக வங்கி, அது வந்து மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது வந்து இது வந்து அது ஐடிபிஐயா, ஓகே, அதாவது இண்டஸ்ட்ரியல் தொழில் வளர்ச்சி நிறுவனமாக வங்கியாக வணிக வங்கி, அதாவது கமர்ஷியல் வங்கி இணைந்து ரெண்டும் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த ஐடிபிஐயும் கமர்ஷியல் பேங்க்ஸ் ரெண்டும் சேர்ந்து இந்த டெவலப்மெண்ட் இருக்குல்லையா அந்த வளர்ச்சி பணிகளை செய்கின்றது. அவை இரண்டுடைய செயல்பாடுகளும் சேர்ந்து இந்த பணிகளை செய்கின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 2008 பார்த்திங்கன்னா இந்த ஐடிபிஐ இருக்குல்லையா, ஐடிபிஐ அதான் அந்த இந்தியன் தொழில் வளர்ச்சி அந்த லிமிட்டட் வந்து என்னென்னு மாற்றப்பட்டது. அதாவது ஐடிபிஐ வந்து ஐடிபி லிமிட்டட் அப்படின்னு மாற்றம் செய்யப்பட்டது. நல்லா தெரிஞ்சுங்க, ஐடிபிஐ வந்து ஐடிபி லிமிட்டட் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து அக்ரிகல்ச்சர் இருக்கு இல்லையா, வேளாண்மை தொழில்துறை, அதனுடைய வளர்ச்சிக்காக ஒரு வளர்ச்சி பேங்க்ஸ், அதாவது டெவலப்மெண்ட், அதாவது அக்ரிகல்ச்சரல் வளர்ச்சிக்காகவே ஒரு டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், அதாவது வளர்ச்சி வங்கி, ஓகே, வளர்ச்சி வங்கி நிறுவப்பட்டால் அது முழுக்க அக்ரிகல்ச்சருடைய டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் வளர்ச்சி வங்கி என அழைக்கப்படும். அதாவது அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் என்றே அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதைத்தான் வந்து நம்ம இந்த நபார்டு இருக்கு இல்லையா, அது வந்து என்னென்னு அழைக்கப்படுது, இந்த வேளாண்மை மற்றும் கிராம வளர்ச்சிகளுக்கான தேசிய வங்கி அப்படின்னு சொல்லப்பட்டது. அதை வந்து அழைக்கப்படுகிறது. அது வந்து அக்ரிகல்ச்சருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வங்கியாக கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த நபார்ட் அப்படிங்கிற வங்கியானது வந்து இந்தியாவுடைய தொழில் நிதி கழகம் IFCI, அதாவது இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, IFCI, அதனுடைய அப்ரிவேஷன் பார்த்திங்கன்னா இந்திய தொழில்நிதி கழகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட், அதாவது இந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் டெவலப்மெண்ட் பேங்க்ஸாக செயல்படுகிறது இந்தியாவில். ஓகேயா, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் ஆஃப் இந்தியா, அதான் வந்து SIDBI, ஓகே, அதுதான் ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதாவது அடுத்து வந்து முத்ரா பேங்க் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், சிறு தொழில்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய வளர்ச்சிகளுக்காக உருவாக்கப்பட்ட வங்கி தான் பேர் முத்ரா அப்படிங்கிற அந்த பேங்க்ஸ். ஓகேயா, இது எல்லாமே இந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் ஆக உருவாக்கப்பட்ட ஒன்று. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஓகே, கூட்டுறவு வங்கின்னு இருக்கு இல்லையா, அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்னால் கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்லப்படும். ஓகேயா, இந்த ஆல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இன் இந்தியா ஆர் ஓன் பை இட்ஸ் customers or members who are farmers, small traders and others. அதாவது வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அதனுடைய கஸ்டமர்ஸ் அல்லது அதனுடைய மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அதில் மெம்பர்ஸாகவோ கஸ்டமர்ஸாகவோ இருக்கக்கூடியவர்கள் அக்ரிகல்ச்சரிஸ்ட், விவசாயிகள், அதே மட்டும் இல்லாமல் ஸ்மால் ட்ரேடிங் சென்டர்ஸ் வச்சுருக்கவங்க, அதாவது வந்து ஸ்மால் ட்ரேடர்ஸ், ஓகே, சின்ன வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, சிறு வியாபாரிகள், அந்த மாதிரி உள்ளவர்கள், அவங்களுக்கு தான், அந்த மாதிரி உள்ளவங்க போன்றவங்களுக்கு தான் இந்த வந்து கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர் அப்படிங்கிறது, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படிங்கிறது சொந்தமானது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா the cooperative banks in India are either urban based and rural based. Rural cooperative banking structure in India has 3-tier structure for short term loans and 2-tier structures for long term loans. இந்தியன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா அர்பன், அதாவது நகரங்கள் இல்லையா, அர்பனில் நகர்ப்புறங்களை அல்லது ரூரல் கிராமப்புறங்களை அடிப்படையாக கொண்டவை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்தியாவுடைய கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் பெரும்பாலும் நகரப்புறங்களையும் அல்லது கிராமப்புறங்களையோ அடிப்படையாக கொண்டவை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அமைப்பானது அர்பனில் இருக்கு இல்லையா, அதாவது ரூரலில், கிராமப்புறத்தில், ஓகே, ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படிங்கிறது, அதாவது கிராமப்புறங்களில் இருக்கிற அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், குறுகிய கால கடன், அந்த மாதிரி குறுகிய கால கடனுக்காக 3-tier
ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி 3 டயர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா 3 அடுக்கு முறை அப்படின்னு இருக்கும். 3 அடுக்கு இந்த கட்டமைப்பு மற்றும் வந்து லாங் டேர்ம் லோன்ஸ் நீண்டகால கடன்களுக்கான அந்த 2 டயர்ஸ் அப்படின்பா அதாவது 2 அடுக்கு கட்டமைப்பை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதாவது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் போத் தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் the affects body of National Bank for Agricultural and Rural Development NABARD தான். ஓகேயா, all cooperative banks in Tamil Nadu are registered under Tamil Nadu Cooperative Society Act 1983. The National Bank for Agricultural and Rural Development அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கான நேஷ்னல் பேங்க், அதாவது தேசிய வங்கி, அதுதான் நபார்டு. உங்களுக்கு நபார்டை பற்றி நீங்கள் 10th கூட படிச்சிருப்பீங்க. அந்த நபார்டு தான் வந்து கிராமப்புறத்து வளர்ச்சிக்கான அதுவும் வேளாண்மை வளர்ச்சிக்கான ஒரு தேசிய வங்கியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்ட்ரக்சர் சொன்னேன் இல்லையா, 3 டயர் அண்டு 2 டயர் அப்படின்னு சொன்னேன். 3 டயர் ஸ்ட்ரக்சர் 2 டயர் ஸ்ட்ரக்சர், அதாவது 2 அடுக்கு கட்டமைப்பு 3 அடுக்கு கட்டமைப்பு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த கட்டமைப்புகளுக்கு இரண்டு இந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுக்கும் தலைமை அமைப்பாக எது செயல்படுகிறது, இந்த நபார்டு செயல்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள், அந்த ஆக்ட், அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் ஆக்ட் 1983 அதன் கீழ் வந்து செயல்படுகின்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து தமிழ்நாடு கூட்டுறவு சங்க ஆக்ட் சட்டம் அதில் 1983 அதன் கீழ் வந்து ரிஜிஸ்டர் செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, they are controlled by both RBI and the state government. Their foremost objectives is providing service to its members for rural and agricultural development and not profit earning. They are set up in towns and villages rather than cities. அதாவது இந்த அனைத்துமே வந்து இவை வந்து அதாவது ஆர்பிஐயால் இந்தியன் ரிசர்வ் வங்கி இருக்கு இல்லையா, அது மற்றும் ஸ்டேட் லெவலில் உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் மற்ற மாநில அரசு ஆகியவற்றுடைய கட்டுப்பாட்டில் தான் செயலாற்றுகின்றன. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாமே ஆர்பிஐ மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டில் தான் செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இது வந்து மெம்பர்ஸ்களுக்கான சேவைகளை அது மட்டும் இல்லாமல் கிராமப்புற மக்களுக்கான இந்த கோஆப்ரேட்டிவ் சங்கங்களின் முக்கிய நோக்கமாக அது செயல்படுகிறது அப்படின்னு சொல்லுது. மேலும் வந்து இது லாபம் ஈட்டுவது இதனுடைய நோக்கம் அல்ல. ஓகேயா, இதனுடைய கண்டினியூஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.